வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். ஜிடி பியூட்டிஃபுல்லா விளையாடுவாங்களா இல்ல டிசி ஈஸியா ஜெயிப்பாங்களான்னு லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரிவியூ ஆஃப் டிசி இசஸ் ஜிடி. பிச் அண்ட் டாஸ் அனாலிசிஸ். இது டிசியோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது, அருண் ஜெட்லி ஸ்டேடியம். எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு சின்ன கிரவுண்டு. அதுவும் இல்லாமல் இது ஒரு நைட் மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், சேசிங்னா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஈவினிங் மேட்ச் போன மேட்ச் நடந்துச்சு, அதுல விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா கொடுத்துருந்தாங்க. அதுவும் நைட் ஆக லைட்ஸ் ஆன் பண்ண விக்கெட் கொஞ்சம் பெட்டரா தான் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கும் மேட்ச்ல நைட்ல ஆடுறதுனால மேக்சிமம் டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் பண்ணுவாங்க. எனக்கும் சேம் தான். டாஸ் ஜெயிச்சோம்னா சேசிங்னா பெனிஃபிட்னு நினைக்கிறேன். பாசிட்டிவா ஒரு பாயிண்ட் இருக்குனுங்க. ஏன்னா ஸ்கோர் தெரிஞ்சு சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும் நான் கெஸ் பண்றேன். மேட்ச் நம்பர் 15 டெல்லி வெர்சஸ் ஜிடி காம்பிஜெட்லில இந்த பிட்ச் வந்து ஸ்ட்ரைட் வந்து 60 மீட்டர்ஸ் தான். பவுண்டரி ஈஸி, அவுட் ஃபீல்டு ரொம்ப ஃபாஸ்ட். ஸ்டீப் பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பவுலர்ஸ்ல இருந்து பவுன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி நல்ல பேட்டிங் ட்ராக் தான். 180 to 190 கெட்டபிள். ஸ்டீப் பவுன்ஸ் நீ சொல்லியிருந்த, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாவே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கும். த்ரூ த லைன் ஈஸியா பேட்ஸ்மேன் ஆடுவாங்க, அதனால பேட்ஸ்மேனுக்கு ஒரு வேட்டை தான் நாளைக்கு. நெக்ஸ்ட் பிளேயிங் 11 ப்ரிடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் டிசியோட 11 பார்ப்போம். டிசியோட டாப் ஆர்டர் கேஎல்ஆர் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே 1 ரன் 0 ரன், நாட் குட் ஸ்டார்ட் ஃபார் த டோர்னமெண்ட். பிக் பிளேயர், எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்துச்சு, ஹையா இருந்துச்சு. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அந்த அளவுக்கு ஆடல. யுவர் தாட்ஸ் ஆன் கேஎல்ஆர்? கேஎல் ராகுல் தூக்க மாட்டாங்க. they will be keeping கேஎல் ராகுல். இல்ல தூக்க மாட்டாங்க, அவர் கம்பேக் கொடுப்பாரா இல்ல எப்படி அப்படின்னு கேட்கு. இல்ல கம்பேக் மேபி எப்படி சொல்றேன்னா ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2 months 3 months இருக்க மேட்ச், ஒரு சீனாரியோ மாதிரி இருக்கு. எடுத்தோன்னு இது வந்து குவிக் ஸ்டார்ட் மாதிரி தான். ரொம்ப முன்னாடியே நம்ம கெஸ் பண்றோம் நினைக்கிறேன். இன்னும் போக போக மேபி பிக்கப் கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட ரொம்ப ஃபார்ம் நம்ம எதிர்பார்க்கலாம் கூட ஒரு டீசெண்டா ஆடுவார் நான் கெஸ் பண்றேன். எல்லாம் பிஸ்தா பிளேயர். என்ன சொல்லலாம்னா ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட் மாதிரிதான். ஒரு சைடு அவனுக்கு பண்ற வரையும் ஆங்கர் இன்னிங்ஸே ஆடலாம். 10 நிமிஷம் கொஞ்சம் ஏறி அடிச்சா ஓரளவுக்கு பவர் பிளே ஸ்கோர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரீச் பண்ணலாம். ஸோ கேஎல் செகண்ட் ஃபீல்ட்லயே ஆடலாம், அதான் என்னோட கணிப்பு. ஆமா, உங்க பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. கேஎல்ஆர் கொஞ்சம் செகண்ட் ஃபீல்டில் ஆடினா கொஞ்சம் ஃபார்முக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த மேட்ச் அதை கண்டினியூ பண்றதுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுவும் இல்லாம பத்தும் நிசங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் சொதப்புனாலும் செகண்ட் மேட்ச்ல இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ், ஏர்லியரா 2 விக்கெட் போனாலும் இம்பாக்ட் கொடுத்தாரு பவர் பிளேலயே. அது ஒரு கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சு போன மேட்ச்ல. மிடில் ஆர்டர்ல 1 டவுன்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா, 2 டவுன்ல போன மேட்ச் சமீர் ரிஸ்வி 2 மேட்சுமே 50 அடிச்சு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. மேபி இந்த மேட்சும் அவர் தான் இம்பாக்டாகவும் 2 டவுனாகவும் ஆட வைப்பாங்க. அதுவும் இல்லாம டெத் ஓவர்ஸ் ஃபினிஷிங்ல மில்லர், ஸ்டப்ஸ், தோணுது. டெத் ஓவர் போக போக மேபி டிசி கொஞ்சம் அடி வாங்குவாங்களோன்னு எனக்கு தோணுது. பவுலிங்ல பேட்டிங்லயா? பேட்டிங் இல்ல பேட்டிங்ல மில்லர், ஸ்டப்ஸ் எல்லாமே நல்லா ஆடுறாங்க. பிளஸ் சமீர் ரிஸ்வி டாப் ஆர்டர்ல இன்னும் ரன் வரல. ரன்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அவங்களோட பேட்டிங் எனக்கு தெரியும். டிசியோட பவுலிங் பார்ப்போம். டிசியோட பவுலிங் பாத்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, முகேஷ் குமார் நல்லா போட்டிருக்காரு. ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் விப்ராஜ் நிகம், 3 ஸ்பின்னர்ஸும் டீசெண்டா போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா பெஸ்டா பண்ணி லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணும். ஐ மீன் லோ ஸ்கோருக்குள்ள சுருட்ட முடிஞ்சு ஆப்பனன்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் 140, செகண்ட் மேட்ச் 160. அதனாலதான் டாப்ல பவர் பிளேல ஏர்லி விக்கெட் அவங்க பேட்டிங்ல போனாலும் எண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. இன்கேஸ் அவங்க பவுலிங் சரியா போடாம 200, 180, 210 கொடுத்திருந்தா மேபி 2 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் கூட தோத்துருக்கலாம். அதனால பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மெயினா இந்த லுங்கிசானி இங்கிடி
மிடில் ஓவர்ஸ்லயும் சரி, பவர் பிளேலயும் சரி, டெத் ஓவர்ல 3 பேஸ்லயும் அவன் பால கணிக்கவே முடியல. கணிக்கவே முடியல. Deceive ஆகுது. ஒரு டிப்பிங் ஸ்லோவர் பால் போடுறான், அந்த பால்ல தான் முடிச்சிடுறான் எல்லாத்தையும். அதுவும் இல்லாம நட்ராஜன் கூட டீசெண்டா போட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட 2 விக்கெட் எடுத்தாரு. போன மேட்சும் ஒரு முகேஷ் விக்கெட் குமார் எடுத்தாரு. எக்ஸலண்டா crucial-ஆ. போடுறான். முகேஷ் குமார் எக்ஸலண்டா போடுறான். முகேஷ் குமார் நியூ பால்ல நல்லா போடுறாரு. மேபி பாட்டா விக்கெட்ல எப்படி போடுவாருன்னு தெரியல ஒன்னும். மேபி அது தெரிஞ்சிட்டா அந்த பிச்சிலையும் நல்லா போட்டாங்கன்னா டுமாரோ ஐ மீன் டுடே கன்ஃபார்ம் டிசி ஒரு பிளே ஆஃப் சான்ஸ் பிரகாசமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜிடியோட பிளேயிங் 11 அண்ட் பார்க்க போறோம். கில்லு உள்ள வந்துருவாரு. கில்லு மேபி இன்ஜுரி தாண்டி உள்ள வருவாரு. சோ அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு யங்ஸ்டர் போன டைம் ரீப்ளேஸ் பண்ணாங்க. மேபி அவருக்கு பதிலா கில் வரலாம். குமார் குசாரா அன்சேஞ்ச் 11 தான் இருக்கும். மேபி கில்லோட பிளேஸ் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணலாம். கில்லி மேபி வரலாம், இல்லைனாலும் அந்த பிளேஸ் அப்படிதான் இருக்கும். அவங்க டாப் ஆர்டர் கன்சிஸ்டன்டா ஒருத்தர் ஆடுறாரு. அது யாருன்னா சாய் சுதர்சன். கடைசி 2 சீசன் 3 சீசனாவே கன்சிஸ்டன்டா இருக்காரு. அது போன சீசன் எல்லாம் 30+, இந்த சீசன்லயும் ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் 30+ இருக்காரு. அன்பிலீவபிள் கன்சிஸ்டன்சி. அவர் எப்படி அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுறாருன்னு தெரியல. மேபி அவருக்கு ஒரு லைட்டா இன்டென்ட், மோர் அக்ரெசிவா ஆட மாட்டாரு, மோர் ரிலே ஆன் டைமிங் அண்ட் கன்சிஸ்டன்ட். அதனால ஜிடிக்கு கன்சிஸ்டன்டா ஒரு 200, 180 இல்ல ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது, லாங் சேஸ் பண்ணும்போது கிட்ட எடுத்துட்டு போறது, அது மாதிரி நடக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த சாய் சுதர்சன் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒன் டவுன்ல பட்லர் வேர்ல்டு கப்லயும் அவ்வளவு கன்சிஸ்டன்டா இல்ல, ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் கன்சிஸ்டன்டா இல்ல. மேபி அவர் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஜிடி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மேட்சை ஜெயிக்கணும்னா கன்ஃபார்ம் பட்லர் வந்தே ஆகணும் ஃபார்முக்கு. எனக்கு ஜிடியை பார்த்தா எனக்கு பழைய ஆர்சிபி மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் டாப் 3. மேல அந்த டாப் 3 அடிச்சாதான் ஓரளவுக்கு ஆன் த போர்ட் ஸ்கோர் போடுற மாதிரி இருக்கு. எப்படி கோலி, கெயில், டிவிலியர்ஸ் அவங்கள நம்பி டீம் முடிச்சோம். இங்க சாய் சுதர்சன், கில்லு, மேபி பட்லர், அவங்க 3 பேரை நம்பிதான் டீம் ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, பவுலிங் காம்பன்சேட் பண்ணி போட்டுறாங்க, ஃபைட்டிங் டோட்டல் கொடுத்தாலுமே காம்பன்சேட் பண்ணி போடுறாங்க. இருந்தாலுமே ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் டாப் 3ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது டாப் 3ல டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அதுலயும் ஃபார்ம் அவுட்டா பட்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் சொதப்புறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. மிடில் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியல. பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு கொடுக்கல. மேபி கிளென் பிலிப்ஸ் வேர்ல்டு கப்ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணனால மேபி அவரு கொஞ்சம் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் எப்ப ஃபயர் ஆவாருன்னு தெரியல. கொஞ்சம் அவரு கன்சிஸ்டன்சி கம்மியா தான் இருக்கு இப்பத்திக்கு. மித்தபடி டெத்ல பாத்தீங்கன்னா ரஷித் கான் தான் நம்பி இருக்காங்க. ரஷித் கான் ஓரளவுக்கு நல்ல பினிஷர் தான், ஏன்னா அவரை மட்டும் நம்பி இருக்கிறது நல்லா இல்ல. அதுக்கப்புறம் பவுலிங் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் சிராஜ் எக்ஸ்பென்சிவ், ஓரளவுக்கு தான் பவுலிங் போட முடியும். ஐ மீன் இன் டி20ல சொல்றேன். ரபாடா நல்ல பவுலர் தான், ஆனா டி20ல அந்த அளவுக்கு கிரேட் இல்ல. பிரசித் கிருஷ்ணா விக்கெட் டேக்கர் பட் எக்ஸ்பென்சிவ். ரஷித் கான் இப்ப ஈஸியா பிக் பண்ணி அவரை ஈஸியா சாத்திடுறாங்க. சாய் கிஷோர் அவரும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா போடுறது இல்ல. பவுலிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாதனால இந்த டீம் ஓவராலா பேலன்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. ஜிடி பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பேரு, ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடினா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா கண்ணு மாதிரி பேசர்ஸ் வச்சிருக்காங்க. ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் யாரு சிராஜ். இவங்க 3 பேரும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இல்ல இப்ப இருக்க கரெக்ட் தான், அவங்க டேலண்ட பத்தி நான் எதுவும் சொல்லல. இப்ப இருக்க பிச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லுங்கிசாங்கி இங்கிடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லென்த் அடிக்க முடியும், வேற ஸ்லோ பாலும் போட முடியும், யார்க்கரும் போட முடியும். இது மாதிரி எல்லா வேரியேஷனும் வச்சிருக்கிற மாதிரி இவங்க ரபாடா கிட்டையோ சிராஜ் கிட்டையோ இல்லைன்னு எனக்கு தோணுது. மேபி பிரசித் கிருஷ்ணா பவுன்சர் போடுவாரு, யார்கர் போடுவாரு, ஸ்லோயர் பாலும் போடுவாரு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன். மித்தபடி அவங்க நல்ல பவுலர்ஸ் தான். ஓவராலா பார்க்கும்போது இந்த கரண்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட்ல கொஞ்சம் ஓவராலா கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியா தான் இருக்கு இந்த டீம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஓவரால் டீம் கம்பேரிசன். ஃபர்ஸ்ட்
ஜிடி பேட்டிங், டிசி பேட்டிங் எது பெட்டரா தெரியுது ஓவராலா? ஐ கோ வித் டிசி. சரண்? நான் வந்து ரெண்டுமே சிமிலர் சைடு மாதிரி தான் இருக்கேன். இங்கேயும் ஒரு 3 பேர், அங்கேயும் ஒரு 3 பேர். அவங்க நம்ம தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. மேபி நானும் டிசி தான் போறேன். நானும் டிசி தான் போவேன். ஏன்னா ஜிடி 3 பேரு, அந்த 3 பேருமே கொஞ்சம் சாய் சுதர்சன் ஓகே, கில் எப்படின்னு தெரியல, நல்ல பிளேயர் தான், எப்படின்னு தெரியல. பட்லர் கொஞ்சம் நானும் அதெல்லாம் சொன்னேன். ஏன்னா டிசிலயும் 3 பேர் இருக்காங்க, ஜிடிலயும் 3 பேர் இருக்காங்க. என்னன்னா டிசில 3 பேர் ஆடுறாங்க, அந்த 3 பேர் வந்து ஆட மாட்டேங்கிறாங்க ஜிடில. ஏன்னா டிசில பொட்டன்சியலா நிறைய பிளேயர் இருக்காங்க. கேஎல் ராகுல்ல ஒரு மேட்ச் ஆடினாருன்னா அவரெல்லாம் நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி கம்பேரிசன் படி ஜிடி குட். நெக்ஸ்ட் பவுலிங், ஐ கோ வித் டிசி. ஏன்னா ஓவராலா அட்டாக் பாத்தீங்கன்னா நியூ பால்ல போடுற கால் இருக்கு, மிடில் ஓவர்ல ஸ்பின்னர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டெத்லயும் காம்பன்சேட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போட்டுடுறாங்க. அதனால டிசி பெட்டரா இருக்காங்க ஓவராலா. ஸ்பின்னிங் காம்போ பயங்கர ஸ்ட்ராங். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேரும் அந்த டைட் லென்த்தே போட்டு இன்டூ த ஸ்டம்ப் தான் அடிக்கவே பாக்குறானுங்க. யூ மிஸ் ஐ ஹிட் தான். பேட்ஸ்மேன் எங்கேயா சுத்த போனாலும் ஸ்டம்ப் இல்லைன்னா கேட்ச் தான். அந்த மாதிரி டைட் லென்த்ல போட்டு பேட்ஸ்மேனை தடை வைக்கிறாங்க. அக்சர் பட்டேல் ஒரு டிஃபென்சிவ் பவுலர், கொஞ்சம் நல்லா டைட்டா போடுறதுனால அது 2 ரைட் ஹேண்டர்ஸ் எல்லாம் பவர் பிளேல வந்துட்டா அவர் வந்துடுறாரு. அவரு ஆம் பால் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ், அதனால அதுல ரன்னு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த ஓவர் வர பவுலர்ஸ் கொஞ்சம் பிரஷரை, பேட்ஸ்மேன் பிரஷர் கிரியேட் பண்றதுனால ரிலீஸ் பண்றதுக்காக அவனுங்களை டேக் ஆன் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ விக்கெட்டும் போகுது. அதனால அக்சர் பட்டேல் ரொம்ப கீயா இருக்காரு. ஜிடி பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டிசியோட கொஞ்சம் கம்மி தான். ஜிடியா? யா, நாளைக்கு வந்து மியான் மேஜிக் நடக்கும் நான் கெஸ் பண்றேன். மியான் மேஜிக். எனக்கும் பழைய பன்னீர்செல்வம் ரசித் கான பார்க்கணும்னு ஆசை. நான் வந்து சொல்றேன், நாளைக்கு வந்து ஒன்னு மியானும் சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் மேபி நாளைக்கு வந்து ஆர்டர் லென்ஸ் தான் போடுவாங்க நான் கெஸ் பண்றேன். மேபி அது விக்கெட்ஸ் போகலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல கேஎல் ராகுல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றப்பையும் அந்த டாப் ஆர்டருக்கு மேபி ட்ரபிள் பண்ணலாம். மேபி கோவித், சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஜிடி பவுலர்ஸ். I am backing GT. Okay. For bowling. Next, யார் ஜெயிப்பா? The final prediction. மேட்ச் டைட்டா தான் போகும்னு நினைக்கிறேன், க்ளோஸா தான் போகும். டிசி as the apparent. எனக்கு தெரிஞ்சு டிசி தான். ஏன்னா பேட்டிங்கும் ஸ்ட்ராங், பவுலிங் ஸ்ட்ராங், எக்ஸிக்யூட் மட்டும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா டிசி ஒன் சைடா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. I go with DC. I go with GT. Yeah. ஏன்னா சேம் ஜிடிலையும் டிசிலையும் சேம் டைப் ஆஃப் ஃபினிஷர்ஸ் தான். அங்க ரஷீத் கான், இங்க அக்சர் பட்டேல் 2 பேரும் மோர் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இல்ல. ஒரு மேட்ச் அடிச்சாங்கன்னா அடிப்பாங்க. அதே மாதிரி போன மேட்ச் பார்த்து ரஷீத் கானால அடிக்க முடியல. மேபி எனக்கு 2 சிமிலரா தான் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து ஜிடில இருந்து கொஞ்சம் கில் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருந்தா நாளைக்கு கில் பேட்ல இருந்து கொஞ்சம் அதிக ஸ்கோர் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி பவுலிங்ல இருந்து சிராஜ் மேல நாளைக்கு நான் கொஞ்சம் நிறையாவே இது வச்சிருக்கேன். நான் நம்புறேன். நான் நாளைக்கு வந்து நான் சிராஜ் ரொம்ப நம்புறேன். பிகாஸ் சிராஜ் வந்து நாளைக்கு சிராஜும் கில்லும் சம்திங் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போறாங்க. நாளைக்கு ஜிடி வின் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்ல யாரு? நான் வந்து go with பத்தும் நிசங்கா. எனக்கு கேஎல் ராகுல் கம்பேக். I am expecting tomorrow. He'll come back. Okay. Best bowler, I go with Kuldeep Yadav. எனக்கு ரபாடா. மியான் மேஜிக். சிராஜ். நான் எடுத்தது ரிஸ்கான டிசிஷன். பொட்டி கிரவுண்ட், ஃபிளாட் விக்கெட், குல்தீப் யாதவ், பட் he will perform.
அதனால நான் குல்தீப் யாதவ் சூஸ் பண்ணேன். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். தேங்க்யூ.